ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறடிசில் வந்து இன்றைக்கி என்ன நடக்க போதும் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணிக்கும் நம்ம மனோஜுக்கு வந்து கேஸ் வந்து நடக்க போகுது இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா நம்ம மீனா மட்டும் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டை போய் வெளியே எடுக்கிறதுக்காக போய் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. அப்படி போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை எப்படியோ ஒரு வழியாக வந்து ஜாமீன் வந்து கிடச்சி வெளியே வந்துட்டாங்க. ஆனால் லைசன்ஸ் வந்து கொடுக்க விடாமல் நம்ம அருண் வந்து ஒரு வேலையை வந்து பார்த்துட்ருக்காரு. எப்படி கொடுக்கவே முடியாது, உன் வாழ்க்கையில் நீ வண்டியே ஓட்ட முடியும், ஏன்னா நீ எங்கள் அம்மாவே கொண்டுட்ட அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அருண் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அவன் என் மேலே இருக்கிற கோவத்தில் வந்து சொல்கிறான்டா, நீ எது நினச்சிக்காத அப்படின்றாங்க. ஆனாலும் அவங்க ஃப்ரெண்டு பயங்கரமாக அழுகுறாங்க. என் பொண்டாட்டி என் பிள்ளையை எப்படி தான் நான் காப்பாற்ற போகிறேன்னு எனக்கு தெரியலடா அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் எது நடக்காது, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து பாசிட்டிவாக பேசுகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனாக இருந்துட்டு அவங்க தங்கச்சி கால் பண்ணி இந்த மாதிரி வந்து சொல்கிறார், லைசன்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன்னு, நீ தான் கொஞ்சம் பேசி எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றாங்க. சரிக்கா நான் பேசுகிறேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம ஸ்ருதியும் ரவி வந்து பார்த்திங்கன்னா ரவி வந்து நான் ஹோட்டலே ஜாயின் பண்ணிக்கிறேன், இங்கேயே நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க, சார் அதுக்கு நான் ஒரு கண்டிஷன் சொல்கிறேன், எனக்கு வந்து நீத்து வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், வீடியோவில் வந்து அப்லோட் போடணும், போஸ்ட் போடணும் அப்படின்ற மாதிரி வந்து ஃபேஸ்புக்கில் வந்து போடணும் அப்படின்றாங்க. ஆனால் அந்த கண்டிஷனுக்கு வந்து நம்ம நீத்து வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரவி வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னா அப்போ என்னோட இதுவும் சரி, நீ வந்து வேலை பாரு, எல்லாமே பண்ணு, ஆனால் நீ வந்து இது பண்ணாதான் நான் உன் வீட்டுக்கே வருவேன், உன் வீட்டுக்கெலாம் நான் வரமாட்டேன், என் சொந்த வேலை பாரு, நீ வேலை பார்த்துட்டு நீ உன் வீட்டுக்கு போ, நான் என் வேலை இங்கே வேலையை பார்த்து நான் என் வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து ஆஃபீஸில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டும் மனோஜ் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த மணின்றவர் கறிக்கடைக்காரர் அவரு வராரு, வித்யா உங்களுக்காக எத்தனை பேர் வித்யா எல்லாருமே வராங்க, ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டைவர்ஸ் வந்து கிடச்சிரும் அப்படின்றாங்க. சரின்ட்டு மனோஜ் வந்து சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ரோஹிணி வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் வந்து எப்படியா வந்து ரோஹிணி வந்து தடுக்கணுமே அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருமே வந்து கோர்ட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதி ஜாலியாக வந்து எப்பயுமே வராங்க. விஜய் வந்து நக்கல் பண்ணிட்டு அவங்கள எப்பயுமே நோஸ் கட் பண்ணுற மாதிரி வந்து பேசுகிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சீரியல் ஃபுல்லாக இதாக நடக்கும் போது அவ்வளோதான்.